நண்பர் வணக்கம். நான் உங்கள் செப் சபுலன். இன்றைக்கி நம்ம 3/4 கிலோ ரைஸில் 3/4 கிலோ பீஃப் வச்சு பீஃபில் தம் பிரியாணி பண்ணுறோம். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கிட்டத்தட்ட மட்டனை பேஸ் பண்ணி வரோம். நம்ம அதில் கொஞ்சம் எலும்பு கொழுப்பெல்லாம் சேர்த்து தான் பண்ணுறோம். 3/4 கிலோ அப்படிங்கிற டைமில் 6 பேருக்கு சாப்பிட்றோம். 6 பேருக்கு 3/4 கிலோ கறி அப்படிங்கிற டைமில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஒரு 100-120 கிராம் வரும். நம்ம இன்னைக்கு பெரிய பீஸாக தான் கட் பண்ணிக்கிறோம், 30 கிராம் வர மாதிரி. அப்போ ஒரு ஆளுக்கு 4 பீஸ் வரும். இதில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து 3/4 கிலோ ரைஸில் 3/4 கிலோ கறி அப்படிங்கிற டைமில் ஒரு ஆளுக்கு 120 கிராம் பக்கத்தில் வரும். 4 பீஸு பெரிய பீஸில் வார மாதிரி பண்ணுறோம். நம்ம வந்து கொஞ்சமாக பண்ணுற டைமில் டைம் வந்து ஜாஸ்தி எடுக்கும். நம்ம எல்லாமே வதக்கி வர டைம் நிறைய ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த பீஃபை நல்லா வாஷ் பண்ணி இருக்கிறது வச்சுக்கிட்டு 30 கிராம் சைஸில் கட் பண்ணி நம்ம குக்கரில் ஒரு 3 விசில் வர வச்சா போதும். ஒரு 75-80% குக் ஆகும். அப்புறம் நம்ம வெங்காயம் நல்லா வதக்கி நம்ம இந்த மசாலாவில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுற டைமில் 85% பக்கத்தில் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸை வந்து தண்ணி வடிய வச்சு டைரெக்டாக அதை தம் போட போகிறோம். நம்ம கம்மியாக பண்ணுறதுனால ரைஸ் ஏற்க நல்லா வாஷ் பண்ணி அப்படி ஊற வச்சுக்கிட்டோம். நம்ம பல்காக பண்ணுற டைமில் எல்லாமே தண்ணியெல்லாம் விட்டதுக்கப்புறம் தான் ஊற வைப்போம். ஏன் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் கொதிச்சு வரதுக்கு நேரம் ரொம்ப ஆகும். இது நம்ம கம்மியாக பண்ணுறதுனால ஒரு 5 நிமிஷத்தில் கொதிச்சு வந்துடும். அதனால் நம்ம இப்போவே வாஷ் பண்ணி ஊற போட்டுக்கிட்டோம்னா இந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்ச வரை கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம், அதுக்குள்ளே ரைஸ் நல்ல 1/2 மணி நேரம் ஊறி இருக்குது. எந்த அளவு ஊறுதோ அந்தளவு நல்ல சாஃப்டாட்டம் இருக்கும், நல்ல நீட்டமாட்டம் வரும். ரைஸ் உடையாமல் நல்ல பக்குவத்துக்கு பண்ணோம். இப்போ கட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு குக்கரில் நம்ம இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பீஃபை சேர்க்க போகிறோம். பீஃப் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கறி இருக்குது. அதே டைமில் வந்து இது பாருங்கள் எலும்பு பீஸு, இது வந்து கொழுப்பு பீஸு எல்லாம் சேர்த்து நம்ம எடுத்துருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சமாட்டு உப்பு சேர்க்குறோம். உப்பு நம்ம இருக்கிற மசாலையெல்லாம் சேர்ப்போம். அப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் மொத்தமாட்டு இந்த 3/4 கிலோவுக்கு 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம். அதில் ஒரு பகுதி இப்போ சேர்க்குறேன். மஞ்சள் பொடி நம்ம சேர்க்க போகிறது இல்லை. நம்ம வாஷ் பண்ணுற டைமில் மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணியிருக்கிறோம். இப்போ சேர்க்கலை. ஏன் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணியோட கலர் மாறிடும், அதனால் சேர்க்கலை. அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இது நல்லா பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக எண்ணெய் விட்டு எனக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் விடும். இது முழுகக்கூடிய அளவில் தண்ணி விட்டு இதை அப்படியே ஒரு அடுப்பில் நம்ம வேக வைக்கிறோம். அதுக்குள்ளாடி இது வந்து வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ளாடி நம்ம ஒரு அகந்த பாத்திரம் அடுப்பில் வச்சு அப்படியே ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பீஃபையும் குக்கரில் வேக வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம கேஸ் அடுப்பில் பண்ணுறதுனால ஒரு அடுப்பில் இதை வேக வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கிட்டு 150 மில்லி எண்ணெய் சேர்க்குறேன். நம்ம 1 கிலோவுக்கு 200 மில்லி சேர்க்குறது வழக்கம். அப்போ இந்த 3/4 கிலோவுக்கும் 150 மில்லி அளவில் எண்ணெய் சேர்க்குறேன். நம்ம கம்மியாக பண்ணாலும் தாளிப்பு நம்ம கரெக்டாக போடணும். நம்ம தாளிப்பு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். பட்டை இருக்குது, கிராம்பு, தற்கோலம், ஏலக்காய், ஜாதி பத்திரி, நல்ல மிளகு, பெருஞ்சீரகம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பிஞ்சு, அதாவது மொத்தமாட்டு வந்து ஒரு 5 கிராம் அளவிலே போதும். அப்படி லைட்டாக தாளிப்பு போடணும். ஆனால் எல்லாத்துலேயுமே போட்டுக்கணும். போட்டு நம்ம மீடியமில் தீய வச்சுருக்கிறோம். போட போட அது நல்லா அப்படியே ஃப்ரை ஆகி வருது பாருங்கள். எல்லாத்துலேயும் போட்டோம். ஸ்டார் அனைஸ் எல்லாம் ஒன்றே போதும். ஒன்று நம்ம வந்து அப்படியே பொடிச்சு போட்டுக்கணும். தாளிப்பு நல்லா ஃப்ரை ஆகிட்டோன்னு பார்த்துக்கிங்கன்னா இந்த 3/4 கிலோவுக்கும் 300 கிராம் வெங்காயம் எடுத்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம 1 கிலோவுக்கு 400 கிராம் சேர்ப்போம். அப்போ இந்த 3/4 கிலோவுக்கு 300 கிராம். அளவுகள் ரொம்ப மைனேட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசியில் பார்க்குற டைமில் உங்களுக்கு ஏற்ற அளவுகள் தெரியும். அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படியே இந்த எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டு. நம்ம அளவு கம்மியாக பண்ணுறதுனால அதிகப்படி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாடி நல்ல ப்ரௌன் கலர் ஆகும். ப்ரௌன் கலர் ஆகிறத வதக்கி விட்டுட்டு அப்புறம் தேவையான பொருட்களை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் ஒரு 2-3 நிமிஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடியெல்லாம் பிடிக்காது. இடைக்கிட கிட்டினா போதும். அப்புறம் வந்து அடிக்கடி கிட்டிக்கிட்டு இருக்கணும். கரிஞ்சு போகக்கூடாது. அதே டைமில் பச்சை வாசனை இருக்கக்கூடாது. நல்லா 100% ப்ரௌன் ஆகணும். நம்ம பல்காக பண்ணாலும் கல்யாண வீடுகளுக்கு இல்லை எந்த ஃபங்க்ஷனுக்கு பண்ணாலும் வீடுகளில் பண்ணி சாப்பிட்டா கூட நம்ம டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கணும். அதனால தான் நான் உங்களுக்கு டெஃபினிஷன் கரெக்டாக சொல்கிறேன். நீங்கள் வீடுகளில் 5-6 பேருக்கு பண்ணுற டைமில் கூட இதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். வரைக்கும் ப்ரௌன் ஆகுது ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த அளவு ப்ரௌன் இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட ப்ரௌன் ஆகணும். 100% ப்ரௌன் கலரில் ஆகணும் எல்லா வெங்காயமும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆயிலே வத்தல் பொடி சேர்க்க போகிறோம். 3/4 கிலோ அப்படிங்கிற டைமில் வந்து 1 கிலோவுக்கு நீங்கள் 10 கிராம் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 7.5 கிராம் 8 கிராம் அப்படி தான் வருது.
நீங்கள் வீடுகளில் பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து சாப்பிட்ற டைமில் அப்படின்னா காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலும் தப்பு கிடையாது. காரம் மட்டும் நம்ம எக்ஸாக்ட்லி எவ்வளோ அப்படிங்கிறது கிடையாது, நம்ம தேவையை சேர்த்துக்கலாம். இருந்தாலும் காரம் ஓரளவு கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிட்டு இப்போ வந்து வத்தல் பொடி சேர்க்க நம்ம அந்த எண்ணெயில் சேர்க்குறதுனால நமக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அதனால தான் நம்ம எண்ணெயில் சேர்க்குறோம். சேர்த்து 1-2 நிமிஷம் போல் இப்போ நான் தீயை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டேன். இந்த ஆயில் நல்லா இந்த வத்தல் பொடியை வதக்கி விட்றேன். இப்போது புதினா எல்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் அளவில் கரம் மசாலா பொடி சேர்க்குறேன். இது ஆப்ஷன் தான், நீங்கள் சேர்க்காட்டாலும் தப்பு கிடையாது. அந்த சேர்த்த அடிஷ்னலாக ஒரு மணத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். ஒரு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இப்போ வந்து 150 கிராம் புதினா, 100 கிராம் மல்லி இலை விட்டு வச்சுன்னா அந்த புதினாவை மொத்தமாக போட்டுக்கலாம். புதினா செழிப்பாக இருக்கணும். மல்லி இலையில் பாதி சேர்க்குறோம், மீதி வந்து நம்ம கடையை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுறேன். நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். பாருங்க, வெங்காயம் இந்த அளவு வதங்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 4 பச்சை மிளகு யூஸ் பண்ணுறோன்னா இந்த 3/4 கிலோவுக்கு 3 பச்சை மிளகு முழுசாட்டு போட்டுக்கிறேன். இப்போ மீதி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்க்குறேன். ஆரம்பத்தில் நம்ம வந்து கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மொத்தமாக எடுத்ததில் ஒரு பகுதி நம்ம பீஃபில் சேர்த்தோம். மீதியை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்றேன். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை இதில் மாறிட்டு கட்டி தயிர் 150 மில்லி அளவில் சேர்க்குறேன். நமக்கு பிரியாணி அப்படிங்கிற டைமில் உப்பு, புளிப்பு, காரம் இந்த 3மே தம் பிரியாணிக்கு கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம தண்ணியெல்லாம் விட்டதுக்கப்புறம் கூட நம்ம ரைஸ் போட முன்னாடி உப்பு செக் பண்ணுற டைமில் உப்பும் காரமும் நமக்கு ஒரு 10% ஜாஸ்தி இருக்கணும். அப்போ தான் ரைஸில் எல்லாமே பிடிச்சி வர டைமில் கரெக்டாக இருக்கும். தண்ணியில் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ரைஸ் தம்மாக வர டைமில் ஃபைனலாக வந்து உப்பு எல்லாம் கம்மி மாதிரி தெரியும். அதனால் இந்த விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ தேவையான கல் உப்பு சேர்க்குறேன். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு தயிர் எல்லாமே சேர்த்து மசாலா இந்த அளவு ரொம்ப எல்லாமே குழஞ்ச மாதிரி வந்துட்டு பாருங்கள். இந்த டைமில் 100 கிராம் தக்காளி, அப்போ 300 கிராம் வெங்காயத்துக்கு 100 கிராம் தக்காளி சேர்த்துருக்குறோம். 3/4 ஒரு பகுதி தான் வருது. தக்காளி ஜாஸ்தியான அந்த டேஸ்ட்டே மொத்தமாக மாறிடும். அதனால் என்ன, இந்த அளவு தக்காளி போதும், 3/4 ஒரு பகுதி. இதை வந்து நம்ம 2-3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி வரணும். தக்காளி வந்து 100% குழஞ்சி வரணும்னு கிடையாது, நம்ம தம்மில் கரெக்டாகிடும். இப்போ ஓரளவு நல்லா வதங்கி வரது வரை நம்ம வதக்கி விடணும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே 75% வேக வச்சுருக்கிற பீஃப் இதில் சேர்த்து 5 நிமிஷம் போல் கொதித்து விட்டு அப்புறம் தேவையான தண்ணி சேர்க்கணும். தண்ணி நம்ம கம்மியாக இருக்கிற டைமில் 1க்கு 2 மடங்கு வரும். 3/4 கிலோ 1.5 லிட்டர்லாம் தண்ணி வரும். நம்ம இப்போ பீஃப்லேயே கொஞ்சம் ஒரு 1/4 லிட்டர் மேலே தண்ணி இருக்குது, அதை சேர்த்துக்கிட்டு மீதி தண்ணி நம்ம சாதா தண்ணியாட்டு சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ தக்காளியும் நல்லா உடஞ்சி எடுத்துட்டு இந்த அளவு நல்லா வதக்கிட்டோம். கலரும் பாருங்கள் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால தான் நம்ம வத்தல் பொடியை எண்ணெயில் போட்டு வதக்கணும். உங்களுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் கிடச்சிச்சின்னா அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் நான் அந்த காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்து உங்களுக்கு செய்கிற மாதிரி இடம் காட்டுவோம். அப்போ இன்னும் கொஞ்சம் கூட நல்ல கலர் கிடைக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா கலர் வேண்டியதுமே சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம பீஃப் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ பீஃப் சேர்க்குறோம். நான் சொன்ன பிறகு பாருங்கள் அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, 1/4 லிட்டருக்கு மேலே தான் இருக்குது. நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் இதிலே வந்து நல்லா குக் பண்ணுற டைமில் கொஞ்சம் தண்ணி கம்மியாகுது, நல்லா வந்து வர டைமில். அதுக்கப்புறம் அதுக்கு கணக்கு பண்ணி இதில் நம்ம அந்த தண்ணி கொதித்து வற்றி போக 1/4 லிட்டர் இருக்குது அப்படின்னாச்சுன்னா மீதி நம்ம ஆர்டினரி தண்ணி விட்டு அப்புறம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துல எல்லாம் கொதிக்கும். நம்ம ரைஸை ஏற்கனவே கழுகி ஊற போட்டிருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைஸு நல்லா ஊறி தான் இருக்கும். அப்புறமாட்டு வந்து நம்ம நல்ல அரிப்பில் தண்ணி வடிய வச்சு நம்ம டைரெக்டாக தம் போட்டுக்க வேண்டியதான். கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்கள். 5 நிமிஷம் போல் நல்லா இதில் வந்து நல்லா கொதிக்கட்டு. இப்போ 5 நிமிஷம் போல் இந்த மசாலையில் நல்லா குக் பண்ணிட்டோம். இப்போ வந்து தண்ணி சேர்க்குறோம். ஒரு 1.25 லிட்டர் அளவில் கரெக்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே தண்ணி
பீஃப் வேக வச்சதுலேயும் 1/4 லிட்டர் அளவில் இருந்தது. அதனால் இந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு மூடியை போடுறோம். ஒரு 5 நிமிஷத்துல எல்லாம் நல்லா கொதித்து வந்துடும். இப்போ நல்லா எல்லா சைடும் 100% கொதித்து வருவதாக இருந்தால் நம்ம ரைஸையும் வந்து அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு அரிப்பில் தண்ணி வடிய வச்சுக்கிட்டு இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் வந்து கரெக்டாக செழிப்பாக விட்டுருக்கிறனால எலுமிச்சங்காய் சேர்க்கல. இல்லாட்டி உங்களுக்கு அளவு கம்மியாக பண்ணுற டைமில் ஒரு சின்ன ஒரு அரை எலுமிச்சங்காய் ஏதாவது சேர்த்தாலும் தப்பு கிடையாது. தயிர் கம்மியாக விட்றவங்க இது வந்து நான் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கிட்டேன். இல்லை கரெக்டாக வந்து எக்ஸாக்ட்லி இருக்கிற அளவோட ஒரு 10% ஜாஸ்தியாக இருக்கிற அளவில் பார்த்துக்கிட்டேன். அதனால தான் வந்து நான் அடிஷ்னலாக வந்து எலுமிச்சங்காய் சாறு ஒன்று சேர்க்கல. அப்படியே கிண்டி விட்டுக்கிறேன். நம்ம 2 நிமிஷத்தில் என்ன மறுபடியும் கொதித்து வரும். வெந்து வர வர தீயை கொஞ்சம் மாட்டு ஸ்லோ பண்ணி அப்புறம் தம் போடுற டைமில் பார்த்தீங்கன்னா மேலே வெயிட் வச்சு 1 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். சிங்கிள் பர்னர் ஆனால இது நம்ம பல்காக பண்ணுற டைமில் 3 பர்னர்லாம் வச்சு பண்ணுற டைமில் ஃபஸ்ட்டு சிம்மில் தான் போடுவோம். இது வந்து எல்லா சைடும் அந்த ப்ரெஷர் அமுங்கி வரணும். அதுக்கு வேண்டி ஃபஸ்ட்டில் ஒரு 2 நிமிஷம் போல் 1 நிமிஷமே போதும். இல்லை அதிகப்படி 2 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் 2-3 நிமிஷம் மொத்தமாட்டு 5 நிமிஷம் வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். சூப்பராக தம் ஆயிரும். நம்ம எப்போவுமே கிண்டி விடுற டைமில் இந்த மாதிரி சைடாக தான் கிண்டிக்கணும். ரைஸை வந்து உடஞ்சி போகக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். நம்ம கம்மியாக பண்ணாலும் ஜாஸ்தியாக பண்ணாலும் கிண்டுற மெத்தேடு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ 50% பக்கத்தில் வந்து இந்த தண்ணி லெவல் பீஃபு ரைஸ் எல்லாமே ஒரே அளவில் வந்துட்டு பாருங்க. இப்போ தீயை நம்ம கொஞ்சம் மீடியம் ஆக்கிக்கணும். இந்த ஹை ஃப்ளேமில் இருந்து மீடியம் ஃப்ளேம் ஆக்குறேன். இன்னும் 2 நிமிஷத்துல எல்லாம் இந்த ரைஸ் லெவல் மேலே வரும். தண்ணி லெவல் அடியில் போகும். அப்போது ஒரு 80%லாம் குக் ஆகிட்டுனா அர்த்தம். அப்போது நம்ம சிம்மில் ஆக்கி தம்மை போட்டு மேலே வெயிட்டை வைப்போம். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் சிம்மாக்கி 5 நிமிஷம் தாண்டினோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணி போடும். இதுதான் ப்ரொசீஜரு. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக தம் ஆகும், அடியும் பிடிக்காது. இப்போ இந்த ரைஸு கறியெல்லாம் மேலே வருது பாருங்கள். தண்ணி அளவு கீழே போகுது. தண்ணி கொஞ்சமாக இருக்குது. இன்னும் 1 நிமிஷம் போல் தாண்டின உடனே நான் அப்படியே வந்து சிம்மில் ஆக்கிவிட்டு நல்லா ஃபினிஷ் பண்ணி மீதி இருக்கிற மல்லியில் மேலே தூவி தான் அப்படியே மூடியை போட்டு தம் போட போகிறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி மறைச்சி விட்றேன். அடியில் உள்ள ரைஸ் எல்லாம் மேலே வரட்டு. மேலே உள்ள ரைஸு அடியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்கிறவங்களுக்கு தெரியுது பாருங்கள். இது ஏன் அப்படின்னா நம்ம தம் ஆகிற தேவையான தண்ணி இப்போ கிட்டத்தட்ட 90% பக்கத்தில் வெந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் சிம்மில் எல்லாம் வைக்கிற டைமில் தண்ணி சுத்தமாக இல்லாட்டு அடி கரிஞ்சிடும். அதனால் இந்த ப்ரொசீஜர் இது பண்ணுறோம். மீதி இருக்கிற மல்லியை அப்படியே தூவி 100% ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஃபினிஷ் பண்ணி மூடியை வைக்கிறோம். மூடி வச்சுக்கிட்டு மேலே ஒரு வெயிட் வைக்கிறோம். வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வைக்கிறோம். தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நான் சொன்னது போல் இப்போ ஹை ஃப்ளேம் ஆகுது பாருங்கள். ஹை ஃப்ளேமு நம்ம வந்து ஒரு நிமிஷம் எல்லாம் தாண்டுற டைமில் இந்த ஆவி வெளியில் வரும். அப்போ வந்து இந்த தண்ணி நல்லா சுருங்கி வருதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சிம்மில் ஆக்கிடுவோம். 1 நிமிஷம் போல் ஆகுது. இந்த ஆவி அப்படியே இந்த சைடில் நல்லா அப்படி வரது பாருங்கள். நல்ல ஆவி வந்துட்டு இப்போ தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சி வருதுன்னு அர்த்தம். இப்போ சிம்மில் ஆக்கிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டுருவேன். 10 நிமிஷம் அப்படியே வந்து தம்மில் இருக்கட்டு. சூப்பராக தம் ஆகி வந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆகிட்டு பாருங்க நல்லா தம் ஆகிட்டு சைடில் ஒரு தண்ணி ஒன்றுமே இல்லை. அப்படி மிக்ஸ் பண்ணி காட்டும். மிக்ஸ் பண்ணுற டைமில் இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி விடணும். இப்படி மிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு தட்டு தட்டணும். சூப்பரான இந்த பீஃப் தம் பிரியாணி ரெடி ஆகிட்டு. ஒரு பிளேட்டில் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். வந்து பீஸும் இருக்குது, ரைஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன்.
தம் பிரியாணி அப்படிங்கிற டைமில் உங்களுக்கு சைடு கூட ஒன்றுமே அவசியம் கிடையாது. தேவைப்பட்டால் ஒரு ஆனியன் ரைத்தா மட்டும் வச்சாலே போதும். மற்ற மாதிரி வந்து எந்த பொருட்களுமே தேவை கிடையாது. அடிஷனலாக ஃப்ரை ஏதாவது வச்சாச்சுன்னா உங்களுக்கு இன்னும் வந்து அது காஸ்ட்டும் ஜாஸ்தியாகும், கொஞ்சம் கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த சிம்பிளான காஸ்ட்டில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பல்காக ஏதாவது ஆர்டர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுனா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அட்ரஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய், தேங்க்யூ.